லட்சக்கணக்கான தொண்டர்கள் உசுறு இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சொந்தங்களே, கலங்காதீங்க. நடக்கிறதையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இதையெல்லாம் ஒரு நல்ல சகுனமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? நம்ம கட்சி இத்தனை நாளாக பிடிச்சிருந்த பீடையெல்லாம் தானாக கழிஞ்சு போயிடுச்சு. துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க, சுயநலவாதிகளும் போயிட்டாங்க. இப்போ ஐயா கிட்ட மிச்சம் இருக்கிறது யாரு? உண்மையான விசுவாசிகள், கலப்படமில்லாத தங்கம் நீங்கள்தான். இனிமே பாருங்க, ஐயாவோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. 2026 தேர்தல் வருது. இன்னும் 5 மாசம்தான் இருக்கு. இந்த தேர்தலில் பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது. ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள், எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது. காலை வாரிவிடவும் யாரும் இல்லை. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். நம்ம இழந்த சின்னம், அந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும். ஆனா இது ஐயா கட்டின கோட்டை. இங்கே ஐயாதான் ராஜா, நீங்க எல்லாரும் தான் மந்திரிங்க. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்லை, நானும் ஒரு தொண்டன். ஊர் ஊரா வருவேன், வீடு வீடா வருவேன். நீங்க எல்லோரும் என் கூட வருவீங்களா? ஐயா கண்ணுல ஆனந்த கண்ணீரை வரவழைக்க தயாரா? அப்படின்னா ஒரு உறுதி எடுப்போம். துரோகத்தை வீழ்த்துவோம், ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோம். 2026 கோட்டையை பிடிப்போம். ஐயாவுக்கு உரிமையான இல்ல அது நான் பேசுகிறேன், நீங்க சொல்லத்தால். ஐயாவுக்கு உரிமையான ஐயா வளர்த்தெடுத்த பாமக என்ற மாபெரும் இயக்கத்தை 2ஆக்கி களவாடிக்கிட்டு போன நீங்க யாரோட உரிமையை மீட்க போறீங்க? அரும்பாடுபட்டு ஐயா வர்த்த கட்சியை மீட்க நீதிமன்றம் ஏறி உரிமை போராட்டம் நடத்துகிற நிலைமையில் அவர் நிறுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன்னு சொல்றது நல்ல கேலி குத்து. ஆவுன்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி, திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். பேசுவார் பேசட்டும், ஏசுவார் ஏசட்டும், நம்மோடு ஐயா இருக்கிறார். அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நன்றி, வணக்கம். நீங்க வச்சிரு, கையில் நீ வச்சிரு.